ஹாய் சுமி, என்னை லைக் பண்ணுறியா சுமி? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு சுமி, சொல்லு. ராக்கி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ராக்கி. உன்னோட ஆட்டிடியூட்டே எனக்கு சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி உனக்கு வேற யாரும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா ராக்கி? ஓ நோ, எனக்கா கேர்ள் ஃப்ரெண்டா? ஓ நோ, அதுக்கு பாசிபிளே கிடையாது பேபி. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. என்னோட முதல் கேர்ள் ஃப்ரெண்டே நீ தான். ஓகே. ஓ, அப்ப நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? நான் ரொம்ப லக்கி ராக்கி. ஓ, உண்மையை தான் நீ சொன்ன. என்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கிறது உனக்கு லக்கு தான். என்ன சுமி, புரியுதா? புரிஞ்சுக்கோ. ஆமாடா, ரொம்ப லக்கி தான் அவ. வாயை திறந்தா பொய்யா பேசுறான். யாரு ராக்கி பேசுறது? ஏதோ வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. ஓ, அது யாராவது தெருவில் போகிற ஓல்டு லேடியாக இருக்கும். ஓல்டு லேடியை எப்பயுமே வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்காது, ஏதாவது ஸ்பீக் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஓ நோ பேபி, அதெல்லாம் நீ கண்டுக்காத. யாரை பாத்துறா ஓல்டு லேடிங்கிற? இருடா வரேன். ஏ ராக்கி, என்னை பார்த்தா உனக்கு ஓல்டு லேடி மாதிரி தெரியுதா? நேத்து வரைக்கும் பல்ல காமிச்சு காமிச்சு பேசின, ஏண்டா? ஓ பேபி, நீ தான் நம்ம மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, அதனால தான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட். பாத்தியா, அழகா இருக்கல்ல? அவள் சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பா, புரிஞ்சுக்கோ. பேபி, இங்கே ஒரு நிமிஷம் வா. நீ ஸ்மைல் பண்ணி காட்டு. உன் சுமையில பார்த்தா தான் இந்த பேபிக்கு தெரியும். வா பேபி. யாரு ராக்கி இது? இவங்க முன்னாடி எதுக்கு சிரிக்க சொல்ற? இருந்தாலும் நீ சொல்றேங்கிறதுக்காக சிரிச்சு காமிக்கிறேன். ஓ பேபி, என்கிட்ட சிரிச்சு காமிக்க வேணாம். பின்னாடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க பாரு, அவங்கள்ட்ட உன்னோட அழகான சுமையில காட்டு பேபி. அப்பதான் அவங்களுக்கு நீ எவ்வளோ அழகுன்னு தெரியும். ஐயோ, பயமா இருக்கு. வாயை கொஞ்சம் மூடுமா நீ. என்ன ராக்கி, இவங்க இப்படி பேசுறாங்க? யாரு, உன் சிஸ்டரா? ஓ பேபி, கிட்டத்தட்ட அப்படிதான் பேபி. எனக்கு முன்னாடி கொஞ்சம் தெரியும், பழக்கம், வேற ஒன்றும் கிடையாது பேபி. ஏய், இங்கிட்டு திரும்படி மத. இங்க பாருடி, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் தான். என் பின்னாடி எப்படி நாயா சுத்தினான் தெரியுமா? பொறுக்கி பையன். ஹே பேபி, வாட் பொறுக்கி பையன் அப்படின்னா என்ன பேபி? அர்த்தமே எனக்கு புரியல. நாயா வேற சுத்தினேங்கிற? டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட். எப்படி நடிக்கிறான் பாத்தியா? இவனுக்கு பொறுக்கினா என்னன்னு தெரியாதான். பொறுக்கி. ஏய், வாய மூடுறி. என் பாய் ஃப்ரெண்ட ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. ராக்கி எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஓ பேபி, நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு போகுதுன்ட்டு வா, நம்ம போய் உட்காந்து பேசலாம். நீ சும்மா இரு ராக்கி. கொஞ்சம் விட்டா ஓவரா தான் உன்னைய பேசிக்கிட்டு இருக்கான். உன்னைய மாதிரி ஒரு நல்ல பையன்னு வச்சுக்கோ, இப்படிதான் தெருவில் வந்து சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. ஏய், யார பாத்திரி தெருவுல சுத்துறாங்கிற? திரும்பிடிங்கிட்டு. ஹே அம்மு, தேவையில்லாம பேசாத அம்மு. எதுக்கு இப்படி தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் உங்க அப்பா சொல்றதே கேட்டு நடந்துக்கோ. இனிமேல் என் விஷயத்துல தலையிடாத. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ தெரியுமில, தெரிஞ்சுக்கோ. ஏய், அதான் ராக்கி சொல்லிட்டான்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ராக்கி ரொம்ப நல்லவன், நாங்க பேசணும். ஏய், அவனை பத்திலாம் உனக்கு தெரியாது. அவன் ஏன் என்னை கழட்டி விட்டான் தெரியுமா உனக்கு? ஒன்னும் நானா உன்னைய கழட்டி விட்டேன்? தப்பா சொல்ற, நீ தான் என்னை கழட்டி விட்ட. ஏய், இவ்வளவு பேசுறீல, ஏண்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு? ஒரு சின்ன விஷயம், அதை கூட இவனால செய்ய முடியல. இவன் கூட போய் நீ பழகிறியே, இவன்லாம் நாளைக்கு உன்னைய வச்சு எப்படி காப்பாத்துவான்? ஓ நோ, ஓ மை காட். நீ கேட்டது சின்ன விஷயம். ரிச்சான பாய் எனக்கே அது பெரிய விஷயம், உனக்கு அது சின்ன விஷயமா? ஓ நோ. ஏய், அப்படி என்ன சின்ன விஷயம் கேட்ட? சொல்லு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு சொல்லு. ஆஃப்டர் ஆல் ஒரு 4 கோடி, அதை கூட இவனால கொடுக்க முடியல. இவன்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா? வேஸ்ட் ஃபெல்லோ. 4 கோடி தானா? ஏ ராக்கி, 4 கோடி தானா? உன்னால ஒரு 4 கோடி கூடவா கொடுக்க முடியல? ஓ நோ பேபி, அவங்க கேட்டது 4 பீடி இல்ல, 4 கோடி. 4 crores. 4 crores எத்தனை ஜீரோ இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பாத்தியா எப்படி பேசுறான் பாரு. 4 கோடின்னு சொல்லவும் அவன் பேச்சே மாறுது பாரு. கவனிச்சியா? ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். என்ன ராக்கி, பணம் கேட்டது உன் பேச்சே மாறுதே. ஓ நோ பேபி, அவ நமக்குள்ள சண்டை இழுத்து விட பாக்குறா பேபி. உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன் பேபி, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அப்பனா நாளைக்கு எங்க அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ எங்க அப்பா வந்து மீட் பண்ணணும். அப்ப எங்க அப்பா 10 கோடியில கேட்பாரு. எப்படி நீ அதை கொடுப்ப? அட போங்கடி, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ரிச் பாய், ரிச்சா பேசலான்னு பார்த்தா ஆள் ஆளுக்கு கோடி கோடின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியுமாடி?
உங்க அப்பா அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, உங்க அப்பா அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு, மொதல் அதை சொல்லுங்கடி. ஏ ராக்கி, பணம்னு கேட்டதும் மரியாதை இல்லாம பேசுறியா? உன் புத்தியை காமிச்சிட்டில. ஏய் பாத்தியாடி? ஆமா ஆமா, நானும் கவனிச்சேன். ஏண்டா ராக்கி, எனக்காக ஒரு 10 கோடி கூடவா கொடுக்க மாட்டேன்? டேய் நல்லா கேட்டுக்க, அவனாலும் 10 கோடி கேட்டா, நான் உன்கிட்ட 4 கோடி தானடா கேட்டேன். அதுக்கே என்னை வேணான்னு சொல்லிட்டீல. நல்லா அனுபவிடா, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஓ நோ, 2 பேரும் ஏன் இப்படி பேசுறீங்க? சரி, உங்க 2 பேருக்கும் நான் கேட்ட காசை தரேன். ஆனா நான் கேட்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே? என்னடா கேள்வி கேட்க போற? கேள்றா. ஏ ராக்கி, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட், தெரியுமா? கேள்வியை கேளு. ஹே அம்மு, உங்க அப்பா பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ காசு இருக்கு? காசுனா பணம் எவ்வளோ இருக்கு? சுமி, உங்க அப்பா பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ காசு இருக்கு? கரெக்டாக நீங்கள் இப்போ சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு என்கிட்ட பேசணும். சொல்லுங்க. நேத்து தான் எங்க அப்பாவோட அக்கௌண்ட்டை நான் செக் பண்ணேன். எங்க அப்பா அக்கௌண்ட்ல 1900 ரூபா இருந்துச்சு. அது எதுக்குடா இப்ப நீ கேக்குற? ஏய், எங்க அப்பா அக்கௌண்ட்ல நேத்து 1300 ரூபா இருந்துச்சு. எதுக்குடா நீ கேக்குறத? ஏ ராக்கி, எங்க அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வாங்கி எங்க அப்பா அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண போறியா நீ? ஹே மொக்க பேபிஸ், மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத ஒரு அக்கௌண்ட்டை வச்சிருக்க உங்கள் ஃபாதர்ஸுக்கு கோடி வேணுமா? கோடி? நீ +2ல் ஃபெயிலு, நீ 10th தான் படிச்சிருக்க. இதில் கேட்டால் எங்களுக்கு எல்லாம் தெரியணும், வாய்க்குள்ளேயே பேச்சு வேற. ஏதோ போனால் போகுதே, உங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு கிடைக்காதுங்கிறதுக்காக இறக்கப்பட்டு நான் உங்கள்கிட்ட பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கோடி கேட்குறீங்களா? கோடி? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. இனிமேல் என் மூஞ்சிலே நீங்கள் முழிக்கக்கூடாது. டேய் பொறுக்கி ராக்கி, இரு எங்க அப்பாட்ட போய் சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சி, இவனை போய் லவ் பண்ணேன் பாரு. ஹே பேபி, போய் என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க. அப்பனா நான் யாருன்னு தெரியுமில்ல? நான் ரொம்ப ரிச்சான பீப்புள். என்னையெல்லாம் பார்க்குறதே கஷ்டம். ஒழுங்கா ஓடி போயிரு, ரொம்ப கோவத்தில் இருக்கேன். ச்சே, உன் மூஞ்சிலே இனிமே நான் முழிக்க மாட்டேன்டா பொறுக்கி. சி, நீ ரொம்ப நல்லவேன்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளோ மோசமானவனா இருக்க. ஹேய் குடுமிக்காரி, இன்னும் நீ போகலையா? நீ அப்பாதையே போயிருப்பேன்னு நினச்சேன். மரியாதை ஓடி போயிரு. கோடி கீடின்னு இனிமேல் என் பக்கத்து வந்தா நடக்கிறதே வேற. இருடா, நானும் போய் எங்க அப்பாட்ட சொல்றேன். என்னைய போடி வாடி நான் பேசுறேன். ச்சே, ஒழுங்கு மரியாதையாக திரும்பி பார்க்காம ரன்னிங்லேயே போயிரு. அப்புறம் நான் கோவப்பட்டேன், கொளுத்தி போடுவேன். கொளுத்தி ஓடு. போடா பொறுக்கி, இனிமேல் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டா. ச்சே. ஓ மை காட், பெண்களை நம்ப முடியாம இருக்கு. எல்லாமே காசு காசுன்னு கேட்குறாங்க. மனிதம் முக்கியமா மக்களே? சொல்லுங்க, மனிதம் முக்கியமா? ஓ மை காட். ஓ நோ, இப்போ ஒரு பாட்டு பண்ணாதான் எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஓ ஓ ஓ கேர்ள்ஸ், நீங்கள் ரொம்ப பேட்ஸ். ஓ கேர்ள்ஸ், நீங்கள் ரொம்ப பேட்ஸ். என் மனசை காயப்படுத்தின கேர்ள்ஸ், நீங்கள் ரொம்ப பேட்ஸ். மக்களே, நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். ஒன்னோ, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஒன்னோ, ஓ மை கடவுளே.